வணக்கம், வாழ்க வளமுடன். நான் ஆஸ்ட்ரோ அழகுராஜ், பாவாலி ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம். இதுவரை நாம் ராசியும் வாழ்க்கை அமைப்பும் என்ற தலைப்பில் சிம்ம ராசி வரை பார்த்துள்ளோம். இன்று நாம் காணப்போவது கன்னி ராசியின் வாழ்க்கையும் அவர்களுடைய வாழ்க்கை முறையும். கன்னி ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்ன? உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இதன் முதல் பாதம் சிம்ம ராசியில் வந்துவிடும். அதற்கடுத்து அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இந்த ராசியிலே அமையும். சித்திரை நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள் கன்னி ராசியில் அமையும். 3, 4 துலாம் ராசியில் அமையும். கன்னி ராசியின் அதிபதி கிரகங்களின் இளவரசனான புதன் பகவான் ஆவார். கன்னி ராசி பல வர்ணங்களை கொண்டதும் சீதள சுபாவம் கொண்டதுமான 2வது உபய ராசியாகும். கன்னி ராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும். உத்திரம் 2, 3 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்களாக கருதப்படுவார்கள். இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கும்? கன்னி ராசியில் பிறந்தவரின் பெண்ணிடம் காணப்படும் அச்சம், கூச்ச சுபாவம் யாவும் நிறைந்திருக்கும். அதே நேரத்தில் இவர்கள் பெண்களை கவர்வதில் வல்லவர்களாயிருப்பார்கள். இவர்களின் தோற்றத்தை வைத்தே வயதை கூறிவிட முடியாது. எப்பொழுதும் பார்க்க இளமையாக கட்டுமஸ்தான உடலுடையவர்களாக இருப்பார்கள். எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் வைத்து நிலைநிறுத்தி கொள்ளும் அபார சக்தி கொண்டவர்கள். எனவே இவர்கள் என்றோ ஒரு நாள் சொன்னதை கூட மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களை உஷார்படுத்தும் குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு கோபம் வருவது அரிது. வந்தாலும் ஓரிரு பேச்சுக்களோடு நறுக்கென்று பேசி அதை நிறுத்தி கொள்வார்கள். அதனுடைய தன்மை எவ்வாறு இருக்கும் என்றால், சாது வேண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல ஒரு வார்த்தை பேசினாலும் அது பெரிய வார்த்தையாக இருக்கும். அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது. இவர்கள் நடையழகு ஒரு தனிப்பட்டதாக இருக்கும். எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி. அடுத்ததாக கன்னிராசியில் பிறந்த ஜாதகர்களின் குண அமைப்பு எவ்வாறு இருக்கும்? பொதுவான குண அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவார்கள். உலக விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் இருக்கும். பேச்சிலும் செயலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள். ஒன்றை பேசினால் இவர்கள் மனம் புண்படும், இவர்கள் கஷ்டப்படுவார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதையெல்லாம் தவிர்த்து பேசும் தன்மை இவர்களுக்கு உண்டு. குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட முறையில் செய்து முடித்துவிட வேண்டும் என்று நினைக்கும் கொள்கை உடையவர்கள். எனவே ஒரு வேலையை முடிக்க வேண்டுமானால் உங்கள் மத்தியில் உள்ள கன்னிராசி நண்பர்களை கூப்பிட்டு அந்த வேலையை ஒப்படைத்தால் சரியான நேரத்தில் சரியான முறையில் சரியான கோணத்தில் செய்யும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவராதலால் இவர்கள் எந்த தொழிலையும் சரியாக முடிக்கும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். மேலும் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது. எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சௌகரியங்களை ஆராய்ந்தே செயல்படுவார்கள். நல்ல நடத்தையும் வசீகர தோற்றம் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகசமாக பழகுவார்கள். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அவர்கள் கர்வமின்றி தாம் கற்றதை பிறருக்கு போதிக்கும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். பிறரை நல்ல வழியில் நடக்க கற்றுக் கொடுக்கும் சுபாவம் கொண்டவர் ஆகையால் இவர்களின் மத்தியஸ்தருக்கு நல்ல மரியாதை உண்டு. ஒரு பிரச்சனை என்றால் மத்தியஸ்தருக்கு கன்னிராசி அன்பர்களை ஈடுபடுத்துவது நல்லது. இவர்களுக்கு உறவினர்களால் தொல்லை இருக்குமே ஒழிய இவர்களால் யாருக்கும் தொல்லை இருக்காது. இதனால் எதிரிகள் மிக குறைவாக இருப்பார்கள்.
இவர்கள் மிருதுவான வார்த்தைகளால் பேசி, நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தி அவரை சாந்தப்படுத்தும் குணம் உள்ளதால் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள். தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணம் இருக்கும். இதுவரை குணநலங்களை பார்த்தோம். அடுத்து அவர்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும்? கன்னி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சகசமான வாழ்க்கையே வாழ விரும்புவார்கள். கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதாவது டோன்ட் கேர் மாஸ்டராக இருப்பார்கள். வாழ்க்கையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே வாழ்வார்கள். இவருக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணியும் எதிலும் விட்டு கொடுக்கும் பண்பு கொண்டவராதலால், பெரும்பாலும் விட்டு கொடுக்கும் பண்பு கொண்டவராதலால் எந்த விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கையை திருப்திகரமாக அமைத்து கொள்ளும் குணமுடையவர்கள். பெரிய குடும்பத்தில் பிறந்தவராய் இருந்தாலும், ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும், திருமணத்திற்கு பின் பிரிந்து தனியாக தனி கொடுத்தம் நடத்துவார்கள் என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள். அடுத்ததாக இவர்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு போதும் என்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும். இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள். தனது அறிவு, திறமை, பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும். வருமானத்திற்கேற்றவாறு செலவு செய்யும் குணமுடையவர்களால் இவர்களுக்கு கடன் என்பது பெரும்பாலும் இருக்காது. கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட்டு கிடைத்ததை கொண்டு திருப்தி அடையும் குணம் கொண்டவர்களால் சொந்த வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் ஆகிய அனைத்து வசதிகளும் அமைத்துக் கொள்வார்கள். பொதுநலப் பணிகளுக்காக ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும். சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள். பழைய பொருட்களையும் புத்தகங்களை வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு அநேகமாக இருக்கும். அதற்காக இவர்கள் நிறைய செலவு செய்ய வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் இவர்கள் மிக மிக கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் புத்திர பாக்கியம் எவ்வாறு அமையும்? பிள்ளைகள் விஷயத்தில் கன்னிராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம். ஆசைக்கு ஒரு பெண், ஆசைக்கு ஒரு ஆண் என புத்திர பாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகம் இருக்கும். பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெண் குழந்தைகளின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள். இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நல்ல பலன்களையே அடைவார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க போவது கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் எவ்வாறு அமையும்? கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு தெரியாத கலையே என்று கூறலாம். சகலகலா வல்லவன் என்ற பெயரை பெறும் அளவுக்கு அவர்கள் எல்லா துறையிலும் புரியும் தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள். ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் 2-3 துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி, பொறியியல் வல்லுநர் பணி, அயல்நாட்டு தூதர், வழக்கறிஞர், மேற்பார்வையாளர், கணக்காளர், எழுத்துத்துறை, கதாசிரியர், சினிமா, நாடகம், ஓவியம் போன்ற பல துறைகளில் பணிபுரியும் அமைப்பு இருக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு புதனும் குருவும் செவ்வாயும் நல்ல நிலையில் இருந்தால் ஆசிரியர் துறையில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எந்த துறை இருந்தாலும் வாக்கு சாதுரியம், திறமை, கலைநுட்பம் போன்ற திறமைகளை வெளிப்படையாக தெரியும். பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிடுவார்கள். நடைமுறைக்கேற்றவாறு மொழிபெயர்ப்பது, ஓவியம் தீட்டுவது, கதாகாலட்சேபங்கள் செய்வது போன்ற திறமைகளும் இருக்க வாய்ப்பு உள்ளது. சிறு பணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களது அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள். உடல்நலம் சீராக இருக்கும். உடல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமாக செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வார்கள்.
அடுத்ததாக நாம் கன்னிராசிகள் எந்த வகையான உணவுகள் பிடிக்கும், எதை அதிகம் விரும்புவார்கள் என்பதை பார்க்கலாம். கன்னிராசிக்காரர்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடு தான் உண்பார்கள். இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால், கீரை வகை, பழ வகைகள் சாப்பிடுவது நல்லது. உயர்தர உணவு வகையிலும் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்தியுடன் சாப்பிடும் குணமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 4, 5, 6, 7, 8. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, நீலம். கிழமை புதன், சனி. கல் மரகத பச்சை. திசை வடக்கு. தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு. வணக்கம், வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் துலா ராசிக்கான வாழ்க்கை அமைப்பை முறையை பற்றி பார்க்கலாம்.